சவுதியில் இருக்கக்கூடிய சிவா அப்படிங்கிற நண்பர் வந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கான வழிகள் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சரிங்களா? ஆழ்ந்த உறக்கத்திற்கான வழிகள் என்னங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து ஒரு மனுஷன் ஆழ்ந்த உறக்கம் பண்ணணும் அப்படின்னா, அவன் உடல் இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இயக்கம் வந்து தெளிவா இருக்கணும். அதாவது இயக்கம் தெளிவா இருக்கணும்னா, அவன் வந்து நல்லா ஆரோக்கியமா வேலை செய்யணும். ஓடி ஆடி வேலை செய்யணும். வியர்வை சிந்தி வேலை செய்யணும். அப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்காக வந்துட்டு அவன் எந்த விதமான உறக்கத்துக்குன்னு தனியா ஒரு வழிமுறைய வந்து அவன் தேடணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, இந்த காலத்தில நம்ம அப்படி வேலை செய்றது கிடையாது. உட்காந்ததுல செய்யக்கூடிய வேலையா இருக்குது. சில பேர் வந்து அந்த மாரி உழைக்கிறாங்க. ஆனா, அப்படியே உழைச்சாலும் அவங்க வந்து இருக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் சவுதியில இருக்காரு. அதனால குடும்பத்த விட்டு இருப்பாரு. அவருனால நிம்மதியா வந்து உறங்க முடியாது. அந்த மாரி இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. ஸ்ட்ரெஸ்னா எப்படின்னா, இந்த மாரி டைமிங் வச்சுக்கிட்டு, எந்நேரம் பார்த்தாலுமே இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி, ஒவ்வொன்னையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி மனுஷன் இருப்பாரு. கால்குலேஷன் போட்டு மணி, மைண்டு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ, அப்படி இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃபர்ஸ்ட்டு வெளிய வரணும். அதுபோக இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில நம்ம கூட உறங்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க உறங்குறவங்க இது மாரி கொர்ரு கொர்ருன்னு ஏதோ சவுண்டு, இல்ல தூங்கும்போது ஏதாவது சத்தங்கள் நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கிறது. இது மாரி இருந்தாலும் வந்து உங்களுக்கு நிம்மதியான உறக்கங்கள் வந்து வராது. இது 2மே வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ, ஆழ்ந்த உறக்கத்துக்கு தேவை வந்து அதுபோக நீங்க தூங்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பெட்டா இருக்கணும். கம்ஃபர்டபுளான படுக்கையா இருக்கணும். இப்படி ஃப்ளாட்டா இருக்கிற மாரி இருக்கணும். அப்படி இல்லாம இப்படி மேலே ஏறி இருக்கிறது, இப்படி கீழ இறங்கி இருக்கிறது, இல்ல வேற மாரி உங்களுக்கு படுக்கை வசதி சரியில்லாம உடல் அசைவுகள் அசௌகரியம் மாரி இருக்கிற மாரி இருக்கிறதெல்லாம் வந்து தவிர்த்துறணும். அது 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க படுக்கக்கூடிய படுக்கை அறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரியா வந்து சுத்தமா இருக்கணும். சுத்தமா இல்லாத இடத்துல கூட தூங்குவான். அவன் வந்து கடுமையான உழைப்பாளி. எங்க வேணாலும் எங்க வந்து படுத்தாலும் கட்டாந்தரையில படுத்தா கூட தூங்கிருவான். ஸோ, நான் ஓரளவுக்கு இதா ஒர்க் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தூங்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள், அத வந்து ஒரு தடவ நெனச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே கண்ண மூடிட்டே இருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு அது கொண்டு போயிரும். உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்னவோ, அத வந்து நீங்க நெனச்சு பார்க்கணும். ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்த என்னது, இப்போ ஓஷோ வந்து சொன்னாரு, தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ காலைல இருந்து நடந்ததெல்லாம் என்ன நெனச்சிட்டு படுக்கிறது. அப்படி நெனச்சிட்டு நீங்க படுக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா கரிய ஆரம்பிச்சு, உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே வந்து உங்கள விட்டு அப்படியே ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சுரும். அதாவது ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சு உங்கள விட்டு போக ஆரம்பிச்சுரும். அப்படி போக ஆரம்பிச்சுச்சுனாலே வந்து உங்க மனசு அமைதி நிலைக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சுருவீங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யோகா மூலமா நீங்க ஆழ்ந்த நிலை தூக்கத்துக்கு போ முடியும். அதுக்கு சத்குரு அப்படின்னு சொல்லி ஈசால இருக்கிறவரு, அதுபோக வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவர் சொல்லி தான் எனக்கு அது தெரியும். தனியா வந்து நான் வந்து பார்த்ததில்ல. அதனால அந்த குருவ பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சரிங்களா? அவர் என்ன சொல்லுவாருன்னா, தூக்கம் வராம இருக்கிற மாரி இருந்ததுன்னா, ஆ ஊ இம் ஆ ஊ ஆ ஊ ஆ ஊ அப்படின்னு சொல்லி ஆ ஊ இம்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு 21 முறை, குறைஞ்சபட்சம் 21 முறை, அதிகபட்சம் 52 முறை, 52 முறை நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது தூக்கத்துக்காக மட்டும் இல்ல, உங்களோட மைண்ட வந்து அதாவது மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது. அது நீங்க தொடர்ந்து சொல்லும்போது ஒரு 108 முறைலாம் சொன்னீங்கன்னா, உங்க உடம்புல ஏற்படக்கூடிய அதிர்வுனால வந்து, உங்க மனம் ஒரு அமைதி நிலைக்கு வந்து உங்களுக்கு தூக்கத்துக்கு கொண்டு போகும். அதுக்கப்புறம் நீங்க தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு அமைதியான நிலை கிடைக்கும். ஸோ இப்படியும் வந்து தியானத்தில சில வழிமுறைகள் இருக்குது. இன்னொரு தியானத்தில சில வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி. ஏதோ ஒரு நல்ல குருகிட்ட போயி, நீங்க மூச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு, அந்த மூச்சு பயிற்சிய வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 முறை மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அந்த மூச்சு பயிற்சி உங்கள ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து கொண்டு போகும். ஸோ, இது வந்து யோக முறையில தூங்குவதற்கு, ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு, ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு அற்புதமான வழி. சரிங்களா? இந்த மாரி உங்களுடைய சக்கராஸ்ல இருக்கக்கூடிய, ஒளிவுல இருக்கக்கூடிய க கழிவுகள்லாம் வந்து வெளிய போறதுக்கு உபயோகப்படக்கூடியது. இல்லைன்னா, நீங்க வந்து ஆ, ஊ, இம் சொல்லாட்டிலும் பரவால்ல. ஓம், ஓம் சொன்னாலும் போதும். ஓம், ஓம், ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு 108 முறை சொல்லலாம். இல்லைன்னா, வெறும் இம்முன்னு சொன்னா போதும். ஆன்னு சொல்லும்போது அடியிலேருந்து வரும். ஊன்னு சொல்லும்போது நெஞ்சுகிட்ட இருந்து வரும். இம்முன்னு சொல்லும்போது தொண்டையிலேருந்து வந்து அப்படியே மூக்குல வந்து முடியும்.
அப்போ நீங்கள் ஓம் ஓம்னு சொல்லும்போது மொத்தமாக அப்படியே மேலே தலை வரைக்கும் போகும். இம்முன்னு மட்டும் சொன்னீங்கன்னா, அந்த தொண்டையிலேருந்து, நெத்தியிலேருந்து, மூக்குலேருந்து மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஊன்னு மட்டும் கூட சொல்லிட்டுருக்கலாம். ஆன்னு சொல்லிட்டுருக்கலாம். இல்லையா சில பேர் ஈ அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதயத்தில் ஒரு அதிர்வு ஏற்படும். இதயத்தையும் சுத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் வந்து உங்களுடைய ஆர்கனை வந்து உள்ளே இருக்கிறத வந்து செயல்பட, அதாவது எப்படி கழிவுகளை வெளியேற்றி உங்களோட ஆர்கனை வந்து உற்சாகப்படுத்தி உங்களுடைய சோர்வெல்லாம் நீக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களை தூக்கத்துக்கு கொண்டு போகும்போது ரொம்ப ரொம்ப உற்சாகமாக தூங்குவீங்க. இது ஒரு விதமான வழி. அதுக்கப்புறம் நீங்க வந்து தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு முறையும் தூங்கக்கூடிய இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்த வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிற மாரி பார்த்துக்கணும். தேவையில்லாத சத்தங்கள், இந்த கொசுவெல்லாம் இருக்கிற மாரி இடம், அந்த மாரி இடமெல்லாம் இல்லாத மாரி நீங்க வந்து உங்கள சுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும், நீங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து போலாம். ஏன் இவ்வளோ சொல்றேன்னா, சொகுசா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாரி பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிட்டு தான் முடியும். கடுமையான உழைப்பாளிய பத்தி பிரச்சனை இல்ல. அவன் எங்க போட்டாலும் கொசு கடிச்சா கூட தூங்கிருவான். அப்படி வந்து தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே தோப்புக்கரணத்த பத்தி ஒரு வீடியோ பேசியிருப்பேன். தோப்புக்கரணம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. தோப்புக்கரணம் உட்காரும்போது ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே வந்தது தான். உட்காரும்போது மூச்சு இழுத்துக்கிட்டே கீழ உட்காந்துட்டு, முதுகு தண்டு வளையாம உட்காந்து, மேல எந்திரிக்கும்போது மூச்ச விட்டுக்கிட்டே எந்திரிக்கணும். மூச்சு இழுத்துக்கிட்டே கீழ உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, கீழ உட்காந்துட்டு 3 கவுண்ட் 1, 2, 3ன்னு சொல்லி 3 கவுண்ட் நீங்க வச்சு, அந்த வந்து மூச்ச புடிச்சு வச்சுக்கிட்டு, மேல வரும்போது மூச்ச விட்டுக்கிட்டே வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல 3 கவுண்ட். அப்புறம் மூச்சு இழுச்சுட்டு 3 கவுண்ட், மூச்சு விட்டு 3 கவுண்ட் இந்த மாரி பண்ணணும். இத வந்து லங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து மூச்ச அடக்கிட்டு இந்த மாரிலாம் பண்ண வேண்டாம். இது ஒரு நார்மல் பெர்சனுக்கு சொல்லக்கூடியது. நார்மல் பெர்சன தவிர மத்தவங்கலாம் என்ன பண்றீங்கன்னா, சும்மா உட்காந்து தோப்பு போடுங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டா முதுகு தண்டு வளையாம மட்டும் ஒரு 7 முறை, அதிகபட்சம் 21 முறை. ஸோ லங்ஸு, ஹார்ட் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, பெரிய அளவுல டிசீஸ் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுவாசத்த வந்து ஓவரா வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடாது. மறுபடியும் சொல்றேன். பெரிய லெவல்ல இருக்கிறவங்க சுவாசத்த ஓவரா கண்ட்ரோல் பண்ணி வைக்கவே கூடாது. எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ண ஒரு பேஷண்ட்டா இருந்தாலும், இதயத்தில ஆப்ரேஷன் பண்ணவங்க, லங்ஸ்ல வந்து பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்கலாம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்கலாம் வந்து ஏதாவது பெரிய லெவல்ல மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்கலாம், சுவாசத்த வந்து ஓவரா இழுத்து இழுத்து இதெல்லாம் வந்து விடுறதெல்லாம் வந்து ஒரு முறையான ஆளு. நேரடியா ஒரு குருகிட்ட இல்லாம, இப்படி என்கிட்ட வந்து வீடியோல கேட்டுட்டு, அப்புறம் ஏதாவது வீடியோல பார்த்துட்டு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க சத்தம் இடுவது வேறு, இது வேறு. சரிங்களா? அந்த மாதிரி தோப்புக்கரணம் மட்டும் ஆனா போடுறதுனால தப்பு இல்ல. தோப்புக்கரணம் போடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உடம்புக்கு எக்சர்சைஸ் மாரி ஆகும். எல்லா மசில்ஸுமே சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும். சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும்போது என்னாகும், உங்களுக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழிமுறையா இருக்கும். ஸோ, தோப்புக்கரணம் வந்து ஒரு எக்சர்சைஸ். அந்த 2 பிரெயினையுமே வந்து சமநிலைப்படுத்தும். அந்த சமநிலைப்படுத்தும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து தூக்கம் வரும். நல்லா தூக்கம் வரும். நீங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து டென்ஷனா இருந்தாலும் அந்த தோப்புக்கரணம் போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில இருக்கிற அத்தன ஒரு பஞ்சபூத சக்தியுமே வந்து சமநிலைக்கு வந்துரும். பஞ்சபூத சக்தியும் சமநிலைப்படுத்துறது தான் தூக்கறணும். ஒரு நாளைக்கு 27 முறை போட்டீங்கன்னா, ஏகப்பட்ட நோய் 80% நோய் வந்து தானா சரியாயிரும். தோப்புக்கரணம் 27 முறை 21 முறை போட்டா. அதுக்கு மேல நீங்க எவ்வளோ நாளும் கவுண்ட் வச்சுக்கலாம். 7 7ஆ பிரிச்சும் போடலாம். ஸோ 7 7ஆ பிரிச்சு பிரிச்சு நீங்க போட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா, தோப்புக்கரணம் போடுறது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சாயங்காலம் எக்சர்சைஸ் பண்ணலாம். இல்லைன்னா காலைல எந்திரிச்சோன ரன்னிங் போலாம். இதெல்லாம் பண்றது உங்களுக்கு சிறப்பான தூக்கம் வரும். நைட் நேரத்தில நீங்க ஏதாவது வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஹாட் ட்ரிங்க்ஸ்னா எப்படின்னா, காப்பி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, பால் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து சூடா குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாரி இரவு நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிர்ச்சியானதையும் குடிக்கக்கூடாது. அப்போ தூக்கம் வரணும் அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, நீர்த்த பால் 1/4 டம்ளர் பால்ல 3/4 டம்ளர் தண்ணி ஊத்தி, அத சுட வச்சு, அத வந்து ஆற வச்சுட்டு, அந்த நீர்த்த பால்ல 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து அப்படியே வந்து நல்லா தூக்கம் வரும். நல்லா தூக்கம் வரும். உடம்பு வந்து நல்லா வர ஆரம்பிச்சுரும். ஸோ உடம்பு வரக்கூடாது அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்க, வெறும் தேனை மட்டும் 1 ஸ்பூனு அப்படியே சப்பி சாப்பிட்டு படுக்கலாம். அப்படியும் இல்லையா, செவ்வாழைப்பழம் கிடைச்சதுன்னா, நீங்க செவ்வாழைப்பழத்த சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இன்னும் அப்படியும் இல்லையா, செவ்வாழைப்பழத்தையும் 1 ஸ்பூன் சீரகத்தூள் அத தொட்டு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ தூக்கம் வரதுக்கு இது ஒரு வழிமுறையா இருக்குது. சரிங்களா? ஸோ தூக்கம் வரதுக்கு உணவுலன்னு பார்த்தீங்கன்னா, பால்ல தேன் கலந்து சாப்பிடும்போது நல்லா தூக்கம் வரும். பால்ல தேன் கலந்து சாப்பிடும்போது தூக்கம் வர்றது வந்து உடம்பு ஒல்லியா இருக்கவங்களுக்கு குண்டாவாங்க. இதே சுடுதண்ணீல தேன் கலந்து சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு தூக்கம் வரும். ஆனா வந்து என்ன ஆகும்னா, அதாவது சுடுதண்ணி ரொம்ப சூடான தண்ணி இல்ல. ஓரளவுக்கு அந்த மாரி சுடுதண்ணீல வந்து நீங்க தேன் கலந்து சாப்பிடும்போது, உங்களுக்கு வந்து தூக்கம் வரும். உடம்பு வந்து இளைக்கவும் செய்யும். இது 2மே நடக்கும். அத வந்து ரொம்ப அதிகமா சுடுதண்ணீல ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, அனிமிக் ஆயிருவீங்க. அதனால வந்து உங்க உடம்பு இளைக்கிற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அத பாலுக்கு மாத்திக்கணும். நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, இந்த இந்த மெத்தட் இது குடிச்சிட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் நிறுத்திட்டு, வாழைப்பழம் வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு படுக்கிறது.
செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு செவ்வாழைப்பழத்தில் மிளகுத்தூள் சாப்பிட்றது. ஆ, ஊ, ஈ, உம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. அதுக்கப்புறம் தோப்புக்கரணம் போடுறது, ஓம் சொல்கிறது. அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச நிகழ்வு வந்து நினச்சிக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிறதுல வந்து சவுண்ட் பொசிஷன் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் புஸ்தகங்களை தலைகீழாக படிக்கலாம். புஸ்தகங்களை வந்து தலைகீழாக படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். எழுத்துக்களை வந்து திருப்பி படிக்கும்போது. சரிங்களா? சூடான காப்பி குடிக்கிறது, டீ குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட கன்னம் இருக்குல்ல, இந்த கன்னம். நீங்க புஸ்தகம் படிக்கும்போது நெறைய பேர் இப்படி குப்புறக்க படுத்துக்கிட்டு, அப்படியே கன்னத்து மேல கை வச்ச மாரி படிப்போம் நெறைய நேரத்தில. அந்த மாரி அந்த கன்னம் இருக்குல்ல, அந்த கன்னத்தில கவலைப்பட்டா கன்னத்தில இதான் இந்த மாரி கடிச்சிருச்சு. இந்த மாரி உங்களுக்கு 2 கையும் 2 கன்னத்துக்கிட்டயும் வச்சு அழுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துரும். இப்படி கவலை பண்ண அவசியம் இல்ல. நீங்க ஜாலியா கூட இருந்துக்கலாம். 2 கையும் 2 கன்னத்துல வச்சுட்டு, நீங்க அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வர ஆரம்பிச்சுரும். இது வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தடு. நீங்க செஞ்சு பாருங்க. கடுமையான உழைப்பாளிக்கு இந்த மாரி ஆழ்ந்த தூக்கத்துக்குனா இந்த மாரி. இப்ப படிக்கும்போது இப்படி படிச்சுட்டு பார்த்தீங்களா? கை வச்சுட்டு 2 கையுமே வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே புஸ்தகத்த படிச்சாலும் தூக்கம் வந்துரும். ஸோ இந்த கேமரா பார்க்குறது, இந்த மாரி ஒலிகள்லாம் வந்து பார்க்குறது, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா, உங்க மூளை வந்து இரிட்டேட்டிங் இல்லாம சீக்கிரமா தூக்கம் வர ஆரம்பிச்சுரும். கரெக்டான நேரத்துக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணீங்கனாலும் நல்லா உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ தூக்கம் வர்றதுக்கு வந்து மெயினா தேவை என்னன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எதுவுமே வந்து அடுத்தது வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம்னு எடுத்து வச்சாலே உங்களுக்கு மேக்ஸிமம் தூக்கம் வந்துரும். நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து அமைதியான முறையில யோசிக்கிறதுக்கும், இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்காதா? அப்படின்னு டென்ஷனா யோசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த மாரிலாம் யோசிக்காம இருந்தாலே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு ஆழ்ந்த நிலைக்கு தூக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழிமுறை. சரிங்களா? நல்ல கடுமையான உழைப்பாளிக்கு எதுவும் தேவையில்ல. இயற்கையை நேசிச்சாலும் தூக்கம் வந்துரும். அமைதியா நல்ல இயற்கையான காத்துக்கிட்ட வந்து நீங்க எந்த இடத்துல மாரி தூங்க ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு தூக்கம் வந்துரும். புருவ மத்தியில இருந்தா இப்ப இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த புருவ மத்தியில வந்து நீங்களே உங்க விரல கொண்டு போய் அப்படியே தொடாம நீங்க புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சமாவும். புருவ மத்தி நேரா அந்த இடத்துல உங்களுடைய விரல், இந்த ஆள்காட்டி விரல், இந்த பொம்மை கை காமிக்குது பார்த்தீங்களா? இது மாரி அப்படியே நேரா நீங்க வந்து இந்த இடத்துல அப்படியே புருவ மத்தியில இந்த இடத்துல வந்து உங்க விரல வச்சிருந்தாலுமே லைட்டா தொடாம அப்படியே வச்சாலும் தூக்கம் வந்துரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு தூக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு இயற்கையான வழிமுறை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இதுபோக நெறைய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு தூக்கத்துக்கு வழிமுறைய இதோடு நிறுத்திக்கிறேன். நன்றி. இந்த கேள்வி கேட்ட சிவா, சவுதியில வாழ்ற சிவா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்றேன். நன்றி, வணக்கம்.